ஹாய் காய்ஸ், இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா பிராங்க் தான் பண்ண போறோம். ரொம்ப நாளா வந்து இன்பாக்கா பயிலுகெல்லாம் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. ஏன்னா அண்ணாவே பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க ஏதாவது பண்ணுங்கன்ட்டு. நேத்து அவனை வச்சு ஏதாவது பண்ணிடலான்னு பாக்குறதுக்குள்ள அவனே பிராங்க் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படிதான் கடுப்பாக்கலான்னு பார்த்தா ஏதாவது பிராங்க் ட்ரை பண்ணாலும் அவன் கண்டுபிடிச்சிடறான். அதனால வந்து இன்னைக்கு அவனை பயங்கரமா கடுப்பாக்குற மாதிரி வந்து ஒரு ஆயுதத்தை எடுத்திருக்கேன். அதான் இது எடிட்ல வரும், பாத்துக்கோங்க. என்னன்னா எக்ஸ், ஓகேவா? எக்ஸ்ன்னு சொன்னாவே டென்ஷன் ஆவான், ஹர்ட் ஆவான், ஃபீல் பண்ணுவான், அழுவான். எக்ஸ்னே பேசாத அப்படின்னு சொல்லுவான். அதை வச்சே வந்து அவனை வந்து ட்ரிகர் பண்ணி கடுப்பாக்கி மண்டையை உடைக்க வச்சு நம்மளும் அடி வாங்கி ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம், சரியா? என்னன்னா எக்ஸோட மேரேஜ்க்கு போறேன், அதுவும் தனியா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிராங்க் பண்ண போறோம். கண்டிப்பா செம்ம ஃபன்னா போகும், செம்ம த்ரில்லிங்கா போகும் அப்படின்னு நினைக்கிறேன். பாப்போம், ஓகேவா? உடம்ப இரும்பாக்கிக்கிட்டு ரெடி ஆகுறேன். பாய், பார்க்கலாம். A few moments later. இதுவா இது வந்து கோல்டு கலர்ல இருக்கு, இது வந்து பர்பிள் கலர்ல இருக்கு, இது வந்து பர்பிள் கலர்ல இருக்கு, இது வந்து கோல்டு கலர்ல இருக்கு. அமைதியாரு. Inky Pinky Ponky, father had a monkey, that monkey is a naren, what to do with him? அமைதியாரா, எனக்கே கன்ஃபியூஷனா இருக்கு. கல்யாணத்துக்கு போடணும், இத போடுறதா இத போட்டா ஜோதிகா மாதிரி இருப்பேன், இத பார்த்தா சிம்ரன் மாதிரி இருப்பேன். கால கொடும கதிரவா, கம்மன்று கலக்காத. பாரு எது நல்லா இருக்கு, என் கலருக்கு சூஸ் பண்ணு. இதுவா? நீ எங்க போறன்னு சொல்லு. இதுவா? சரி போற. எங்க போறோம்? என்ன பிளான் சொல்லு. யார் கல்யாணம்? யார் கல்யாணமா? கல்யாணத்துக்கு தான் செலக்ட் வாங்கலாம். நீ தானே இப்ப கல்யாணத்துக்கு போறேன்னு சொன்ன. சொன்னிட்டேனா? சரி 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 சரி. ஐயோ ஐயோ, அது ஒண்ணும் இல்லடா, போறோம் இல்ல போறேன். போறியா? நான் தான் போறேன். ஏன்? என் எக்ஸ் கல்யாணத்துக்கு. எக்ஸ் கல்யாணத்துக்கு நீ போற? இன்விடேஷன் அனுப்பியிருக்கான். அனுப்புனா அதான் எக்ஸ் ஆயிட்டான்ல, அப்புறம் என்ன பிரச்சனை? கூப்பிட்டுருக்கான்டா. எக்ஸ் ஆயிட்டா வந்து அவங்கள அப்படியே முடிச்சு விட்டுறணும் கிடையாது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸா நார்மலா பழகலாம். ஆனா நான் பழகலாம் இல்ல, பேசலாம் இல்ல, இருந்தாலும் முன்னாடி இருந்த பந்த பாசத்துக்காக ஒரு மதிச்சு அனுப்பியிருக்கான். அதுக்கு அனுப்பிச்சானா இல்ல என்னைய வந்து காண்டாக்குறதுக்கு அனுப்பிச்சானான்னு தெரியல. ஆனா நான் காண்டெல்லாம் ஆக மாட்டேன். என்ன அந்த நாதாரி கல்யாணம் பண்ணா எனக்கு என்ன? இருந்தாலும் வந்து இப்படி ஒரு அழகிய வந்து மிஸ் பண்ணிட்டமேன்னு சொல்லி அவனுக்கு போய் கடுப்பேத்தணும். அதுக்காக தான் நான் அழகா போகணும். இந்த சரியான்னு மட்டும் சொன்னேன்னா நான் கிளம்பி போயிட்டு வந்துருவேன். நாளைக்கு தான் கல்யாணம். இன்னையில இருந்து ரெடி ஆகணும்ல, ஸ்பா போகணும். அதுக்கப்புறம் ஹேர் கலர் கூட கொஞ்சம் மாத்தலான்னு இருக்கேன். கலர் கொலி குஞ்சுங்கிறியா, அப்புறம் அவனும் கிண்டல் பண்றதுக்கா. அதுக்கப்புறம் வந்து மெனிக்யூர் பெடிக்யூர் 8 அடி வித்துமே சீரம் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் என்னோட சீரம். சரியா? என்னது? ஒண்ணும் போய் கிழிக்க வேணாம். இன்விடேஷன் வந்திருந்தாலும் பரவாயில்ல, ஒண்ணும் போவேன். அப்ப என்ன நம்பர் வச்சிருக்கேன் நீ? இன்விடேஷன் வரணும்னா எப்படி இருந்துச்சு? அவன் வேற ஏதோ நம்பர்ல இருந்து பார்த்து தேடி கண்டுபிடிச்சு போட்டிருக்கேன். அது தெரியலையே, நான் தான் பிரபலம் ஆயிட்டேன். யூடியூப் பிரபலம். எல்லாத்துலயும் குரோம்ல வந்து இன்பா அக்கா பயிலுக அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா அவங்க நம்பரும் வரும். அவங்கள்ட்ட ஒவ்வொருத்தவங்களுக்கா நம்பர் போட்டுக்காங்க. ஏன் எனக்கு கன்ஃபார்மா தெரியல நாரேனே, எனக்கு கன்ஃபார்மா இப்ப அதான் பிரச்சனை. எக்ஸ்னே பேசாதன்னு சொல்லிருக்கேன். இப்போ வந்து எக்ஸ் கல்யாணத்துக்கு போறேன்னு சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்? நோ வேர்ட்ஸ். crying is only coming. அதெல்லாம் ஒண்ணும் போவேனா இன்பா, ஏன் இப்படி பண்ற? என்ன லூசு மாதிரி பேசுறியா? மேல அப்ப நம்பிக்கை இல்லையா உனக்கு? இல்ல, நம்பிக்கையும் இல்ல ஒண்ணும். சரி போ, அப்ப நான் போயிட்டு வரேன். போடா, வீட்டு கதவை அடைச்சு எப்படி போறேன்னு பாக்கலாம். வீட்டு கதவை? ஆமா, வீட்டு கதவை அடைச்சா ஜன்னல்ல பூந்து போவேன். அதனாலதான் இப்படி சிம்ரன் மாதிரி ஸ்லிம்மா இருக்கு. எங்க பூரு பாக்கலாம்? ஜன்னல்ல பூரு இப்பெல்லாம் பூந்து காட்ட முடியாது, அப்ப பூந்துக்குவேன் நானு. 2 நாள் சாப்பிடாம இருந்தா இறக்குவேன், போவேன் அதுல. பைத்தியம் மாதிரி பண்ணாத நரேனே, விளையாடாத. விளையாடாதீங்கப்பா, என்னை வச்சுதான் விளையாண்டுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்க ஏன் இப்படி பாக்குற? நான் போய் அவனை பிளஸ் பண்ணணும்டா. நீ போனா பிளஸ் பண்ண மாதிரிலாம் இருக்காது, ஸ்ட்ரெஸ் தான் அவன். அவன் மேல பாக்குறப்படுற. விடு நாரேனே, இங்க பாரு, அவன் என்ன கூப்பிட்டு இருக்கான். சரியா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒண்ணும் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்கு பாக்கணும்? உனக்கு அவசியம் கிடையாது, அதான் உன்னைய கூப்பிடல. எனக்கு அவசியம் இருக்கு. அடிக்கிற வேலை வச்சுக்காத. புரிஞ்சுக்கோ நாரேனே, என்ன இருந்தாலும் வந்து ஒரு காலத்துல புருஷா அப்படின்னு கூப்பிட்டுருக்கேன். ஐயோ,
ஏய் அவன் தான் என்னோட ஃபியூச்சர் வைஃப்னு நினைச்சேன்டா ஒரு காலத்துல. அப்படி நினைச்சேன் நானு. ஹஸ்பண்ட் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட்டு. தெரியுது, நீ மூடு. தலைவனே கூட என்னதான் இருந்தாலும் நான் ஒரு காலத்துல அவன் எனக்கு ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் நினைச்சிட்டு புருஷா பேசிக்கிட்டோம். அடிக்க வேற முடிய மாட்டேங்குதோ நீங்க. ஏன் திரும்பி அடிச்சிருவேன் பயமா இருக்கா அவனுக்கு? ஏன் நீ இப்படி பண்ற? என்ன போட்டு டார்ச்சர் பண்ற நீ. உன்னை டார்ச்சர் எல்லாம் பண்ணல. இங்க பாரு சொல்லு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இங்க பாரு நரேனு, அவன் கூப்பிட்டது மட்டும் இல்ல, இது இப்ப பாக்காட்டி அவன் அடுத்து எப்ப பாக்க நீ முடியும்? எதுக்கு பாக்கணுங்கிற எனக்கு புரியல. எதுக்கு பாக்கணும் நீ? ஏய் கொஞ்ச நஞ்ச லவ்வா? எதுக்கு கத்துற இப்போ? நான் தான் கத்தணும். எதுக்கு கத்துற இப்போ? 11 வருஷம் லவ். 11 வருஷம்னா இப்ப நான் யாரு அப்போ? நீ கரண்ட் ஹஸ்பண்ட். யார் அவன்? நான் தாங்க 1வது புருஷன். அதனாலதான் கரண்ட் கட் பண்ணலாம்னு இருக்கேன் உங்க 2 பேத்துக்கும். ஏய் லூஸ் மாதிரி பேசாத. நீ லூஸ் மாதிரி பேச. என்ன இருந்தாலும் நீ ரெண்டாவதா வந்தவன் தான். இப்போ அவ்வளவு ஆயிடுச்சா? இல்ல அவ்வளவு ஆயிடுச்சுல உனக்கு. வேணாம், நீ தான் என் வாழ்க்கையவே திருப்பினாங்க. திருப்பி அங்கதானே போறேங்கிற. அங்க போறேன்னா அவனை கல்யாணம் பண்ணவா போறேன்? ஸ்டேஜ்ல போய் எதுக்கு பாக்கணும்னு நான் கேட்டுட்டு இருக்கேன். திருப்பி பேசாத. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படி சொல்லிட்டு வர போறேன். நீ சொல்ல வேணாம். முடியாது, நான் போறேன். ஏய் உன்கிட்ட பொறுமையா தானே பேசிட்டு இருக்கேன். நானும் உன்கிட்ட பொறுமையா தானே பேசிட்டு இருக்கேன். யோ உட்காரு முதல்ல, உட்காரு. உன்னை கூட்டிட்டு போயிருவேன். உட்காரு. உன்னை கூட்டு போயிருவேன் சரியா? ஆனா வந்து நமக்கு கல்யாணம் ஆனது தெரியாது அவனுக்கு. அதனாலதான் சிங்கிளா போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆனது தெரியாது. சரியா? அவன் தான் கூப்பிடுறான். கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துருவேன். என்ன இப்போ கல்யாணம் ஆனது தெரியாதுன்னு எதுக்கு போற நீ? அதெல்லாம் முடியாது. நீ போக கூடாதுன்னா போக கூடாது. வேணா உனக்கு வரணும்னா ஒரு ஆப்ஷன் இருக்கு. வா. லைஃபோட டிரைவர் தானே நீ? போயிடு. அப்படியே போயிடு வந்துடாது. பைத்தியம் மாதிரி பேசாதீங்க. பாரு அவனுக்கு வந்து ஒரு gift கொடுக்கணும். நானு பெரிய gift-ஆ கொடுக்கணும் சரியா? அதுக்கு முன்னாடி எனக்கு பெரிய gift-ஆ கொடுத்துட்டு போயிடலான்னு இருக்கேன். உனக்கு சும்மா தான் போறேன். என்னமோ டிவோர்ஸ் பண்ணிட்டு போக மாதிரியே பேசாத நரேன். முடியாது. போகணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். நீ திருப்பி போறேன் பேசுறா நலி. நல்லா தலதானி எடுத்து எரியுது நரேன். எரியும் உனக்கு. வயிறு எரியுது அவனுக்கு கல்யாணம் ஆகிறது. புரியுதா? இது ஒண்ணு எரியல. எதுக்கு நீ எரியுது? அப்படி ஒரு நாளாரிய ஒருத்தி கட்டிக்க போறாளே, நான் பட்ட கஷ்டம் அவளும் பட போறாளேன்னு ஒரு எரியுது. நீ கடுப்பாவேன்னு சொன்னேன். அப்படிலாம் இல்ல, அவனுக்கு கல்யாணம் ஆகுதேன்னு எரியுது. அவனோட எத்தனை ஃபியூச்சர் பிளான் பண்ணிருந்தேன். எதுக்கு இப்ப தூக்கி போடுற? அப்பதான் தூக்கி போடுவேன். கோவமா வருது எனக்கு. அடிச்சு மண்ணேந்திலாம் உடைக்கலாம் போல. லூஸ் மாதிரி பண்ணாத. அவன் மதிச்சு என்ன கூப்பிட்டு இருக்கான். புரியுதா? அவன் கல்யாணத்துக்கு கூப்பிட்டா நான் போவா? செருப்பு பிஞ்சிரும். அப்புறம் இது நான் போனா செருப்பு பிஞ்சிரும். நீ போனா என்ன? என்ன எனக்கு இருக்கிறது 1x 2x, உனக்கு இருக்கிறது 30x. எத்தனை கல்யாணத்துக்கு போவ நீ? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. மறக்க முடியல. அது போல எவளுமே உன்னை கூப்பிட மாட்டான் சரியா? எவளுமே உன்கிட்ட பேசுறது கிடையாது. ஆனா அப்படி கிடையாது. நான் வச்ச பாசம் இன்னும் அவனுக்கு விட்டு போகல. கூப்பிடுறியான். புரியல, திருப்பி சொல்லு. இல்ல நான் வச்ச பாசம் வந்து இன்னும் விட்டு போகல அவனுக்கு. அதனால கூப்பிடுறான். நீ அப்படி பாசமா இருந்திருந்தா பேசியிருப்பான் இந்நேரம். நான் நிறுத்த மாட்டேன். என்ன அடிச்சாலும் நான் போய்தான் அவன். அடி அடி அடி. எவ்வளவு நேரம் தான் நானும் வலிக்காத மாதிரி வலிக்கிறது. நானும் வலிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. வலிக்குது நரேனு. வலிக்குது. இங்க பாரு, வை போய் உட்காரு போ. இப்ப எனக்கு புரியல, உன் எக்ஸ் கல்யாணத்துக்கு போக விட மாட்டேன்னு சொன்னனால அடிக்கிறியா, இல்ல நான் என் எக்ஸ் கல்யாணத்துக்கு போறேன்னு சொன்னேன்? கேட்டு அடிக்கிறேன். எதுக்கு போகணும் நீ? வலிக்குது. தலையில அடிச்சு உனக்கு என்ன வலிக்குது? வலிக்குதுடா. பிஞ்சு பாடி பஞ்சு மூஞ்சி எனக்கு. பிஞ்சு மூஞ்சி பஞ்சு பாடி எனக்கு.
அடிக்கிற சப்புன்னு அரைஞ்சிருவேன். இப்படி எல்லாம் நீ பண்ணனேன்னு வையே, ஸ்டேஜ்ல போய் அந்த பொண்ணை ஒரு எத்தி தள்ளி விட்டுட்டு நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை? ஜஸ்ட் போறேன், இப்படி வந்து அழகா நடந்து வர போறேன். சரியா? நடந்து வந்துட்டு ஸ்டேஜ் ஏறி ஒரு சின்ன ஸ்மைல், அவ்வளவுதான். ஸ்மைல் பண்ணிட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ட்டு வர போறேன். இதுல என்ன பிரச்சனை இருக்கு? எப்படி ஸ்டேஜ் போய் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு வந்தது? ஆமா. வர்றப்ப அப்படியே 96 மியூசிக் போடுவாங்க. அப்படி ஓல்டு மெமரிஸ் எல்லாம் வந்து அப்படி நீ அவனுக்கு எங்காவது போயிருப்பீங்க. அப்புறம் அவங்க குடும்பம் வந்து என்ன அடிக்கிறதுக்கு. ஆமா. என்ன அப்புறம் நீ இருக்கேன்ட்டு அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. உனக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணணும்னு ஆசை இல்ல? இல்லையா? அது நல்லாவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த மொகரக்கட்டையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்குச்சுன்னா அந்த பிள்ளை நல்லாவும் இருக்காது. நீ எதுக்கு லவ் பண்ண போத? எனக்கு வந்து காதல் பண்ணுனா அப்படியே கண்ணு வந்து என்ன சொல்லுவாங்க, காதல் கண்ணை மறைச்சிருவாங்க. அந்த மாதிரி என்ன பண்றதுன்னே தெரியல. ஏதோ மொத்தம் தான் இருக்கு. ஏய் அடிக்காத நரேனு. என்ன புதுசா பழகாத நான் தான் அடிக்கணும். யாருக்கிட்ட பேசுறா? என்ன அடிச்சியா? இரு நான் சொல்றத கேளு, மனசு விட்டு பேசலாம். இரு பேசுறதுக்கு ஒண்ணுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிடா. இல்ல போகக்கூடாது. என்ன பண்றப்போ பேசாம அவனே கல்யாணம் பண்ணிக்கலாம் போல. இப்படிலாம் அவன் அடிக்க மாட்டான். நான் அடிப்பேன். தங்க பூல வச்சு தாங்குனான். என்ன கொஞ்சம் பேட் ஹாபிட்ஸ் இருந்துச்சுன்னு பிரேக்கப் பண்ணிட்டேன். மத்தபடி அப்படி பாத்துக்கிட்டாங்க. ஒரு ஃப்ளவர் தங்க புஷ்பம் தங்க புஷ்பம் மாதிரி பாத்துக்கிட்டான். நீ வெயி இத முதல்ல வெயி. நான் இங்க பாரு, நீ வந்து யோசிச்சு பாரு. இப்ப எக்ஸுக்கு கல்யாணம் இன்னும் ஆகல. அப்படி இருக்கும்போது நீ டார்ச்சர் பண்ணேனா he is better than you அப்படின்னு நினைச்சு நான் போயிட்டா என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் நீ யோசிக்கணும் நரேனு. நல்லா இருக்கடி. சரியான போட்டு சாரி கசக்குது, அடிச்சு விடுவேன். அதுதான் முதல்ல கசக்கி கக்கூஸ்க்கு எதுக்கு எடுத்துட்டு போற? சாப்பிடுச்சுருவேன். அங்க கன்றாவிலாம் இருக்கு. ஒழுங்குமுறையா சாரி எடுத்துட்டு வந்து போ. புது சட்டையெல்லாம் கொண்டு போய் மாட்டு சாணியில வச்சு தேய்ச்சி விட்டுருவேன் போ. நீ என்ன பண்ணாலும் போகதான் போற. நீ 10 மணி வரைக்கும் தூங்குற, காலையில எந்திரிக்கிறியா? காலையில முகூர்த்தத்துக்கு போயிருவோம். போயிட்டு சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சோடனே வருவேன். உடம்பெல்லாம் வலிக்குது. நல்லா வலிக்கட்டும். சொல்லி தருவேன் அவன்கிட்ட போய் கங்க்ராச்சுலேஷன் சொல்ல. கங்க்ராச்சுலேஷன் சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா இப்ப போய் ப்ளீஸ் ஐ எம் சாரி, தெரியாம உன்னை பிரேக்கப் பண்ணிட்டேன், அவனை வச்சுட்டு வாழ்றதுக்கு உன் கூடயே வாழ்ந்துடலாம், என்ன will you marry me கேட்க போற இப்படி உட்காந்து. என்னென்ன சொல்றான் பாருங்க. அப்புறம் இப்படி கொடுமைப்படுத்துற. சரி ஒண்ணு பண்ணலாம். 2 பேரும் வந்து இப்படி கை பிடிச்சிட்டு போலாம். சரியா? கெத்தா வந்து இப்படி சூப்பரா ஹஸ்பண்ட் பிடிச்சிருக்கேன் அந்த மாதிரி அவனை வந்து காண்டேத்தணும். காண்டேத்தலாமா? போகவே வேணாம்னு சொல்றீங்க. திருப்பி ஏன்டி இப்படி பண்ற? போனா என்ன? போக கூடாது. என்னத்துக்கு போக கூடாது? அவ்வளவுதான். அந்த படத்துல எல்லாம் பாத்திருக்கேன். அது என்ன பண்ணும், ஜெயம் ரவி படத்துல வந்து ஹன்சிகா கல்யாணத்துக்கு போவான்ல, கிஃப்ட் பெருசா ஒரு மாதிரி பாம் ஏதாவது இல்லாம பாம் கொண்டு வந்துருவேன்னு நினைச்சிருப்பான். ஆனா எங்களோட மெமரிஸ் எல்லாம் இருக்குல்ல, இதோ இந்த ரிங் கூட அவன் வாங்கி கொடுத்ததுதான். இதெல்லாம் அதுல போட்டு ஐயோ இல்லடா இது நீ வாங்கி கொடுத்தது. பைத்தியமா நீ? என்னத்துக்கு இப்ப பிளஸ் பண்ண? அப்படிதான் பண்ணுவேன். டார்ச்சர் பண்ற நிறைய முடிய மண்டையில இருந்து பிச்சுட்ட. அப்புறம் எப்படி எந்த முடிய வச்சுட்டு நான் போவேன்? விக் வாங்கிட்டா. மொட்டை எடுத்துட்டே அங்க போய் நானும் அவனு இப்படி டான்ஸ் ஆடுவோம். போக மாட்டேன்னு சொல்லு. போக மாட்டேன். கை எடுத்தோடனே என்ன சொல்லுவேன்? போவேன்னு சொல்லு. போக மாட்டேன்னு சொல்லுவேன். போவேன். வேணா
முகூர்த்த டைம் 5 to 6 நாளானிக்குதான். மொட்டையெல்லாம் அடிக்க கூடாது. சோ ஆல்ரெடி எனக்கு மனசு வலிக்குது, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உட்காரு. ஐயோ பிளேட் வச்சு விளையாடாத. உட்காரு. பிளேட் வச்சு விளையாடாத. ஒழுங்கா உட்காரு. மொட்டை அடிச்சுட்டு நீ எப்படி போறேன்? வேணாம் வேணாம், நான் போல இப்படிதான் சொல்றேன். போறேன். இல்ல நான் நிஜமா போல. கையிலே அந்த பிக்காளி பையன் மேரேஜ்க்கு வேணாலும் போவானா? அந்த நாயை பிரேக்கப் பண்ணியாச்சு. எக்ஸ் முஞ்சல வேணாலும் முழிப்பானா? நீ போறேங்கறியே. நான் சும்மா சொன்னேன், நான் போல. இது எதுக்கு ஏனே இருக்கட்டும். ஒரு நாளைக்கு 10,000 வாட்டி ஐ லவ் யூ சொல்லுவான். நீ ஒரு ஐ லவ் யூ சொல்ல மாட்டற. இல்ல போகணும், போய் ஆகணும். சும்மா பிளேட் எடுத்துட்டு இருக்காத. நான் கல்யாணத்தை அட்டெண்ட் பண்ணணும்னு நினைச்சேன். இப்ப வந்து அமைதியாரு இரு. விடு விடு விடு. நான் மொட்டை அடிக்காம விட மாட்டேன். நீ இப்படிதான் மாத்தி மாத்தி பேசுவ. விடு. மொட்டை அடிச்சோட்ட எப்படி போறேன்? சோலி முடிச்சு. இதுவே ஒரு பெரிய பனிஷ்மென்ட் தான். இன்னும் ஒரு 20 hours தான் இருக்கு நாங்க 2 பேரும் மீட் பண்ணிக்க. மீட் பண்ணுவ நீ. லூஸ் மாதிரி பேசாத. நீ கூட்டிட்டு போனா கூட்டிட்டு போ, டிரைவர் மாதிரி. இல்லனா கூட்டிட்டு போக முடியாது. இல்லனா நான் ஆட்டோல போறேன். ஆட்டோல போறீங்க. இன்னைக்கே போய் சொல்லி வைக்கிறேன். பொண்டாட்டி ஒரு ஆட்டோ சைக்கோ என்ன, ஃபர்ஸ்ட் ஏறறப்பலாம் நார்மலா இருப்பா. ஏறனோனே அட்ரஸ் நார்மலா சொல்லுவா. கொஞ்ச நேரத்துல அப்படியே பரவலை கட்ஸ்டான் எல்லா ஆட்டோல இருந்து சொல்லி. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அட்ரஸ்ங்களா? லூசுனா இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்குன்னு தெரியுமா? இப்படி குறவளைய கடிப்பேன் நான். ஆமா, உன் குறவளைய இப்ப கடிக்க போறேன் நானு. நீ பாரு நரேன், புரிஞ்சுக்க நரேன். நான் வந்து ஜஸ்ட் போறேன், அழகா ரெடி ஆகி போவேன். அதை பார்த்து அவன் ரெக்ரெட் ஆகணும், அவ்வளவுதான். அவன் ரெக்ரெட்லாம் ஆக மாட்டான். அப்பாடா இந்த ஓட்ட வாய் டேப் ரெக்கார்ட் வாயில இருந்து தப்பிச்சிட்டேன்னு சந்தோஷம் தான் படுவான். எதுக்கு இப்படிலாம் பேசுற? நீ போக வேணாம்னு சொல்லிட்டு திருப்பி என்ன நீ என்ன இப்ப உனக்கு ஜெலஸா இருக்கா, பொசசிவா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த நாய் மேல எனக்கு கடுப்பு. அந்த நாய் மேல உனக்கு என்ன கடுப்பு? அப்புறம் போறப்போ ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்தா நான் இப்படி மாட்டி சீரியல் எழுதிட்டு இருக்க மாட்டேன்ல. நானே எஸ்கேப் ஆயிருப்பேன்ல. என்ன சப்புன்னு அரைஞ்சிருவேன். என்ன அப்புறம் நீ மாட்டி சீரழியிறியா? ஆமா, இந்த இப்படிலாம் பண்ணி திரியல. அவன் எத்தனை நாள் அதான் நான் இருக்கிறப்ப அருமை தெரியாது. இல்லனாதான் உனக்கு அருமை தெரியும். நான் விட்டுட்டு போனானே 10 நாள் சாப்பிடாம இந்த போதை ஊசி எல்லாம் ஏத்திக்கிட்டு அப்படி படுத்து கிடந்தான். அந்த சூர்யா மாதிரி அழுதான், வந்துடுறின்ட்டு. ஏறாத கோயில் இல்ல, ஏறாத சைக்காட்டிஸ்ட் இல்ல, எல்லார்ட்டையும் போய் ஃபீல் பண்ணி ஒரு இதுக்கு மேல நீ பேசினா நான் கரண்ட் வயரை கிடைச்சிருவேன். அமைதியா கரண்ட் வயரை கடிச்சிருவியா? கேன மாதிரி பேசாத. ஒரே ஒரு வாட்டி மேரேஜ் பண்றான். நான் ஒரே ஒரு வாட்டி கரண்ட் வயர் கடிச்சிக்கிறேன். படி போய் சேர்ந்துட்டேன்னா நிம்மதியா நாங்க போவோம். வேணாம் வேணாம், வாடா ஒரு வாட்டி போய் பாருங்க. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். என்ன எக்ஸ்னே பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன். திருப்பி நீ அதவே பேசாத. டென்ஷன் ஆயிடுவேன் நான். டென்ஷன் அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எக்ஸ்ன்னு பேசல, எக்ஸ் மேரேஜ்னு பேசு. சரி விடு. பெண்ண போக கூடாதா? ஆமா, போக கூடாது. சரி போயிட்டு வரேன். டேய் இப்படிலாம் பண்ணு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா. அழிஞ்சு போயிருவ. எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். சரிங்க வாங்க பிராங்க் வா வாடா, பிராங்க்டா. நீ இதெல்லாம் பிராங்க் பண்ணுவ. ஆமா, வேற எதுலயும் நீ கடுப்பாயி தொலைய மாட்டேங்கிற. எக்ஸ்னா மட்டும்தான் கடுப்பாவ, வேற என்ன பண்றது? நான் அடுத்த கண்டென்ட் என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் உண்மையா வீட்டுல கூட்டிடலான்னு இருக்கேன். அவன் உண்மையா வீட்டுக்கு கூப்பிடலான்னு இருக்கேன். வா பாய் சொல்லிடலாம் வா. நாளா வரல, நீயே போய் சொல்லு போ. அடவா வா. நேத்து நீ பண்ண டெட் பாடி பிராங்க விட ஒண்ணும் இது இல்ல. ஆனா அதை விட இது நல்லாதான் இருக்கும். என்னக்கா பயிலுக சாதிச்சிட்டோம். என்ன கொஞ்சம் முடிதான் அங்கங்க பிஞ்சு கிடக்கும். அதெல்லாம் வந்து போய் விக்கு வச்சுக்கணும். காப்பி பண்ணாத, என்னோட சிக்னேச்சர் ஸ்டெப் இது. வந்துடுடா. ஓகே கைஸ், போயிட்டான். ஓகேவா, முடிஞ்ச அளவுக்கு வந்து காண்டா இருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகேவா, வரிசையா நிறைய வந்து பிராங்க் வருது. நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணிருந்தீங்க. இன்னும் நிறைய சஜஸ்ட் பண்ணுங்க, பண்றோம் கண்டிப்பா. ஓகே, பாய்.